Hi friends, welcome to Meena Samayal. Wishing you all a very happy Independence Day. Independence Day ஸ்பெஷலுக்காக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது திரங்கா புலாவ். நம்ம ஃப்ளாகோடைய 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸை பேஸ் பண்ணி தான் இன்னையோட ரெசிபி இருக்க போகுது. த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஆரஞ்சுக்காக நம்ம பார்க்க போகிறது கேரட் புலாவ். கேரட் புலாவ் செய்கிறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பொடியாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அண்ட் வெங்காயத்துடைய பச்சை வாசனை போகணும். வெங்காயமும் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினதுக்கு அப்புறமா துருவின கேரட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு தேவையான அளவு தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும்போது கேரட் வந்து நல்லா ஸ்மூத்தாக வெந்துடும். அடுத்து டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லபடியாக ஸ்டியர் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வேக வச்ச பாஸ்மதி சாதத்தை சேர்த்து நல்லபடியாக ஸ்டியர் பண்ணிக்கிட்டோம்னா த கேரட் புலாவ் இஸ் ரெடி. கேரட்டோட சேர்த்து ரெட் பெல் பெப்பர்ஸ், அதாவது ரெட் கலர் கேப்சிகம் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். ஸோ ஆரஞ்சுக்காக த கேரட் புலாவ் இஸ் ரெடி. அடுத்து ஒயிட் கலருக்காக பன்னீர் புலாவ் செய்யலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா அப்ராக்சிமேட்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறின பிறகு ஒயிட் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லபடியாக ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின பன்னீர் கியூப்ஸை சேர்த்து ஸ்டியர் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வேக வைத்த பாஸ்மதி சாதத்தை சேர்த்து நல்லபடியாக கலந்துக்கலாம். வெங்காயம் வதக்கின பிறகு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பொடியாக நறுக்கின கேபேஜ் கூட இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஒயிட் கலருக்காக த பன்னீர் புலாவ் இஸ் ரெடி. அடுத்து க்ரீன் கலருக்காக கேப்சிகம் அண்ட் க்ரீன் பீஸ் புலாவ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு மிக்சர் ஜாரில் பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாமே சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வதக்கின பிறகு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் 2 நிமிஷம் வதக்கின பிறகு பொடியாக நறுக்கின கேப்சிகம்மை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிட்டு ரெண்டுமே நல்லா வதக்கிக்கலாம். பச்சை பட்டாணி நல்லா குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணிக்கலாம். இப்போ பட்டாணியும் கேப்சிகமும் நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு இந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லபடியாக ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டியர் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வேக வைத்த பாஸ்மதி சாதத்தை சேர்த்து ஸ்டியர் பண்ணிக்கிட்டோம்னா க்ரீன் கலருக்காக கேப்சிகம் அண்ட் க்ரீன் பீஸ் புலாவ் இஸ் ரெடி. அடுத்து ஒரு பவுலில் நெய் சேர்த்து க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயருக்காக கேரட் புலாவ் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணும்போது தான் ஏர் பாக்கெட்ஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக பேக் ஆகும். செகண்ட் லேயருக்காக பன்னீர் புலாவ் சேர்த்து அதே மாதிரி வந்து ஏர் பாக்கெட்ஸ் இல்லாதபடி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபார் த தேர்ட் லேயர் நம்ம கேப்சிகம் அண்ட் க்ரீன் பீஸ் புலாவ் சேர்த்துட்டு அதே மாதிரி ஏர் பாக்கெட்ஸ் இல்லாதபடி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இந்த பிளேட்டை வந்து மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கேர்ஃபுல்லாக இதை டாஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 தட்டு தட்டிட்டு கேர்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணும்போது ஈஸியாக டீமோல்ட் ஆகுது பாருங்கள். எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா செஞ்சால் மட்டும் பத்தாது, அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் பார்த்த உடனே ரொம்ப ஆப்படைசிங்காக இருக்கும். ஸோ இந்த திரங்கா புலாவ், அதாவது ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து கேரட் புலாவ், செகண்ட் லேயருக்கு வந்து பன்னீர் புலாவ் அண்ட் தேர்ட் லேயருக்கு வந்து கேப்சிகம் அண்ட் க்ரீன் புலாவ் சேர்ந்து 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான திரங்கா புலாவ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விஷிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் அ வெரி வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.